இவர்களிடம் அமெரிக்காவில் இல்லாத ஏவுகணைகள், யாரிடமும் தெரியாத பலவான ஏவுகணைகள், வல்லமை பொருந்திய ஏவுகணைகள் இருக்கின்றன என்பது உண்மை. நெதன்யாகு இதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பாவில் உள்ள அனைத்து நகரங்களையும் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இன்றைக்கி ஈரானிடம் இருக்கின்றன. எனவே உலக தலைவர்களே, ஐரோப்பிய தலைவர்களே, எங்களுக்கு வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது. ட்ரம்ப்புடைய இந்த 5 நாள் சீஸ்ஃபயர் என்பது போலித்தனமானது, ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சிஎன்என்னுடைய அங்கே அந்த ஊடகவியலாளர் ஒரு அம்மையார் அவங்க இதை பேசியிருக்கிறாங்க. ஒரு பங்கு சந்தையில் கோளாறுகளை ஏற்படுத்தி தனக்கு வேண்டிய குரோனிகளை அங்கே கோடிக்கணக்கான அளவிற்கு பெட்ரோலிய அந்த பங்குகளில் போட்டு அதை போட்டதற்கு பின்னால் திடீர்னு இவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே பங்கு சந்தைகள் எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு, நார்மலைஸ் ஆகிட்டு, நாம் இனிமேல் பெட்ரோலிய பங்குகளை விற்கலாம் என்று சொல்லுவதற்காக திட்டமிட்டு இவர் செய்து கொண்டு வருகிறார் இந்த ட்ரம்ப். இவர் அடிப்படையில் he is not a politician. அவர் ஒரு அரசியல் தலைவர் அல்ல, அவர் ஒரு வியாபாரி, ஒரு வாணிகம். அப்போ ஷைலக் போல, ஷேக்ஸ்பியருடைய கதையில் வருகிற ஷைலக் போல கொடும் வியாபாரி. வணக்கம். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போரை பற்றின பல்வேறு தகவலை உங்களுக்காக நாங்கள் திரட்டி கொண்டு வந்திருக்கிறோம். எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் சீஸ்ஃபயரை அறிவித்தார்? முதல் கேள்வி. சீஸ்ஃபயர் அறிவித்ததற்கு பின்பு கூட எதற்காக ஈரான் தன்னுடைய தாக்குதலை இன்னும் இன்டென்சிஃபை செய்தார்கள்? எதற்காக இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை ஈரான் மீதும் லெபனான் மீதும் தொடர்ந்து நடத்தி வருகிறது? இந்த 3 விஷயத்தையுமே மிக ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், ஈரானும் தன் தாக்குதலை நிறுத்தவில்லை, இஸ்ரேலும் தன் தாக்குதலை நிறுத்தவில்லை. அப்போ எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் சீஸ்ஃபயரை அறிவித்தார்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி. இன்னொரு பக்கம் ஈரான் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறது. இந்த போர் எஸ்கலேட் ஆனதற்கான காரணமும் ட்ரம்ப் தான் என்று கூறுகிறார்கள். காரணம், 3 நாட்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த அல்டிமேட்டம், வார்னிங், 48 மணி நேரத்திற்குள்ள இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை நீங்கள் காலி செய்யவில்லை என்றால் உங்கள் மீது தாக்குதல் நடக்கும், உங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ்களில் தாக்குதல் நடக்கும், உங்களுடைய மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களிலும் தாக்குதல் நடக்கும். அந்த 48 மணி நேரம் முடிவதற்கு முன்பே டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த 5 நாட்களுக்கு சீஸ்ஃபயரை அறிவித்து விடுகிறோம். இங்கே மட்டும் டொனால்ட் ட்ரம்ப் நிற்கவில்லை. அதற்கு ஒரு சில மணி நேரத்தில் மறுபடியும் டெலிவிஷன் மீடியாவுக்கு முன் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். ஈரானிற்கும் அமெரிக்காவுக்கும் மிக ஆழமான பேச்சுவார்த்தை நடந்தது, எல்லாமே சரியாக போச்சு. இதற்கு மேல் அமெரிக்காவும் ஈரானும் 2 பேருமே சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் செய்ய போகிறோம். இந்த செய்தி வந்த அடுத்த நிமிடமே ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஈரான் மற்றும் ஈரானியன் ஆர்மி வெளிவிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டீர்களா? எங்களுக்கும் ட்ரம்பிற்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரியுடனும் எங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கவில்லை, நாங்கள் இவர் பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை நாங்கள் ரிஜெக்ட் செய்கிறோம். இன்னொரு பக்கம் ஈரான் எந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறது, அவர்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, எப்போதான் இந்த சீஸ்ஃபயர் நடக்கப் போகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, முஸ்தபா கமேனி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், ட்ரம்ப்புடைய நாவை நாங்கள் நம்ப முடியாது, ட்ரம்ப் பேசுவதெல்லாம் எங்களால் நம்பவே முடியாது. ஏன்னா போன வருடம் ஜூன் மாதத்தில் முதுகில் குத்திய நபர் இதே டொனால்ட் ட்ரம்ப் தான். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே எங்களுடைய முதுகில் குத்தினார். இந்த வருடம் மீண்டும் ஒரு முறை அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே அடுத்த 2 நாட்களில் மார்ச் 2ஆம் தேதி அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு முன்பு இன்னொரு முறை பேக் ஸ்டாப் செய்தார்கள். இந்த முறை எங்களுடைய சுப்ரீம் லீடர் அலி கமனி அவர்கள் கொல்லப்பட்டார். ஸோ இந்த முறை நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப்பையோ இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ நம்ப தயாராக கிடையாது. அப்போ எப்படி இந்த சீஸ்ஃபயர் நடக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, முஸ்தபா கமேனி அவர்கள் எடுத்து வைத்த ஒரு சில கோரிக்கைகள். முதலில் இங்கிலாந்தின் பிரைம் மினிஸ்டர்
சபையில் வரணும், அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். பிரான்சின் பிரசிடென்ட் மக்ரான் அவரும் வரணும். ஜப்பானின் பிரைம் மினிஸ்டர் வரணும். ரஷ்யாவின் பிரசிடென்ட் புத்தின் அவர்கள் வரணும். இதை தாண்டி சைனாவின் பிரசிடென்டான ஷி ஜின்பிங் அவரும் வரணும். இதை தாண்டி கல்ஃப் நாட்டை சார்ந்த, அது சவுதி அரேபியாக இருக்கட்டும், அது குவைத்தாக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், ஓமானாக இருக்கட்டும், யுஏஇயாக இருக்கட்டும், இந்த அனைத்து தலைவர்களுமே இந்த சபையில் வரணும். இதை தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக, அதாவது பேச்சுவார்த்தையில் நீங்கள் போய் ட்விட்டரில் போடுவீங்க, ஏதோ டெலிவிஷன் மீடியாவுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் நாங்கள் நம்ப போகிறதில்ல. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தேவை. இந்த எல்லாருமே விட்னஸாக இருந்து எல்லாருமே கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருவோம். அனைத்திற்கும் மேலே இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும். இதற்கு மேல் ஈரான் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்காது என்று. ரெண்டாவது, 28ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதலில் எந்த அளவில் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதோ அந்த அனைத்து நஷ்டத்தையுமே அமெரிக்கா பொறுப்பெடுத்துக்கொண்டு அதற்கான நஷ்டஈடை கட்ட வேண்டும். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் எப்போவுமே கையை விட்டு நழுவ விட மாட்டோம். இன்னைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நேற்றும் எங்கள் கையில் தான் இருந்தது, நாளைக்கும் எங்கள் கையில் தான் இருக்க போகிறது. இதை நாங்கள் என்றைக்குமே கைவிட மாட்டோம். இந்த எல்லா கண்டிஷனுக்குமே நீங்கள் ஒத்து வந்தால் கூட யுஎன், யுனைடெட் நேஷன்ஸ் யுஎன்ஓவில் ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் போடணும். அங்கேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே வரணும். ஒட்டுமொத்த உலகத்திற்கே உரைக்கும்படி ஈரான் மீது எந்த விதமான தாக்குதலையும் நாங்கள் நடத்த போவதல்ல. யூ டூ ஆல் ஆஃப் திஸ், வி வில் டாக். அப்போது இது சாத்தியப்படுமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, பேக் ஸ்டேஜில் பல நாடுகள் ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்து விட்டார்கள். ஈரான் எதற்குமே செவி சாய்ப்பதாக கிடையாது. நேற்று காலையிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு தாக்குதல்கள், டெல் அவீவ், இது போன்ற பல்வேறு நகரங்களில் ஈரான் தொடர்ந்து நடத்தி வருகிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகைகள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் மற்றும் ஜெருசலம் டைம்ஸ், இந்த இரண்டு மிக முக்கியமான பத்திரிகைகளும் ஈரான் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலில் ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள், ஏராளமான மக்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்கிற அந்த கதைகளை, அந்த செய்திகளை வெளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் இதுவரை எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற அந்த நம்பரை இதுவரை கொடுக்கவில்லை. ஆனால் ஈரான் எடுத்து காட்டக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2 நாட்களுக்குள் இஸ்ரேலில் 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கான ஆதாரம் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி பார்க்கிங் லாட்களில், பங்கர்களில் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. ஏன்னா அங்களுடைய மருத்துவமனைகளில் கூட சிகிச்சை கொடுக்க முடியவில்லை. அந்த அளவில் இந்த ஈரானுடைய தாக்குதல் நடந்திருக்கிறது. இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு செய்தி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதற்கு பின்பு ஒரு ஆழமான டீட்டெயில் ஸ்டோரிக்குள் உங்களை கூட்டிச் செல்ல போகிறேன். பாலகிருஷ்ணன் ஐயா இணைய இருக்கிறார். ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளிவிட்ட ஒரு மிக முக்கியமான தகவல், ஈரானை நீங்கள் சாதாரணமாக எடை போடாதீர்கள். உலகத்திற்கு தெரியாத மிசைல்ஸ்கள் இன்னும் ஈரான் கையில் இருக்கிறது. இந்த மிசைல்ஸ்களுடைய ரேஞ்சை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆஸ்திரேலியாவுடைய கேபிட்டல் அவர்களுடைய ரடாரில் இருக்கிறது. இங்கிலாந்தின் மிக முக்கியமான பகுதிகள் இவர்களுடைய ரடாரில் இருக்கிறது. பிரான்ஸ் நாடு ரடாரில் இருக்கிறது. மிக முக்கியமாக வாஷிங்டன் டிசி இவர்களுடைய ரடாரில் இருக்கிறது. அதாவது நீங்கள் நியூக்ளியர் பவரை விட்டுவிடுங்கள், இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல், அதோடைய ரேஞ்ச் 7000 to 8000 கிலோமீட்டர்ஸ். அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல நகரங்கள் இன்றைக்கி ஈரானுடைய குறியில் இருக்கிறது. அதனால் உங்களிடம் எந்த விதமான தப்பிப்பதற்கான வழி கிடையாது. நீங்கள் ஈரானிடம் பேச்சுவார்த்தை, டிப்ளமேட்டிக் முறை தான் உங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே வழி. இப்போது இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை, ஒட்டுமொத்த அப்டேட்டை எப்படி நீங்கள் சீஸ்ஃபயராக மாற்ற முடிகிறது,
எப்படி 5 நாட்களில் நீங்கள் அனைத்துமே சரிபார்த்து விடுவீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் கூறினீர்களா டொனால்ட் ட்ரம்ப்? அல்ல இதற்கு பின்னாடி சதி இருக்கிறதா என்கிற இந்த விஷயத்தை மிக ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். பல விஷயங்கள் நடந்திருக்கிறது கடந்த 48 மணி நேரத்துக்குள்ளே. மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த 5 நாட்கள் சீஸ்ஃபயர் என்று கூறியது, அது ஏதோ ஒரு விதத்தில் இடிக்குது. ஏன்னா அவர் சொல்லி கூட 2 தரப்பில் இருக்கக்கூடிய இராணுவங்கள் மோதிக்கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சியை கொஞ்சம் விளக்குனா நல்லாயிருக்கும். அதாவது இன்றைக்கி ஏற்கனவே வேற ஒரு காணொலியில் நம்ம இங்கே பேசும்பொழுது சொல்லியிருக்கிறேன், ட்ரம்ப்புடைய இந்த 5 நாள் சீஸ்ஃபயர் என்பது போலித்தனமானது, ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சிஎன்என்னுடைய அங்கே அந்த ஊடகவியலாளர் ஒரு அம்மையார் அவங்க இதை பேசியிருக்கிறாங்க. அதாவது இது சாதாரண செய்தி இல்லை. எந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு பங்கு சந்தையில் கோளாறுகளை ஏற்படுத்தி தனக்கு வேண்டிய குரோனிகளை அங்கே கோடிக்கணக்கான அளவிற்கு பெட்ரோலிய அந்த பங்குகளில் போட்டு அதை போட்டதற்கு பின்னால் திடீர்னு இவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே பங்கு சந்தைகள் எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு நார்மலைஸ் ஆகிட்டு நாம் இனிமேல் பெட்ரோலிய பங்குகளை விற்கலாம் என்று சொல்லுவதற்காக திட்டமிட்டு இவர் செய்து கொண்டு வருகிறார் இந்த ட்ரம்ப். ஏன்னா இவர் ஏற்கனவே பல முறை பல காணொளிகளில் நாம் சொல்லியிருக்கிறோம், இவர் அடிப்படையில் ஹீ இஸ் நாட் எ பொலிட்டீஷியன். அவர் ஒரு அரசியல் தலைவர் அல்ல, அவர் ஒரு வியாபாரி, ஒரு வாணிகம். அப்போது ஷைலக் போல, ஷேக்ஸ்பியருடைய கதையில் வருகிற ஷைலக் போல கொடும் வியாபாரி. தனக்கு லாபம் வருகிறது என்றால், கொள்ளை லாபம் வருகிறது என்றால் எது வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அவர் இருக்கிறார். அப்படி பார்த்திங்கன்னா அமெரிக்க மக்கள் எல்லாம் தங்களுடைய டாக்ஸ் வரிப்பணத்தில் இருந்து இந்த யுத்தத்திற்காக மிக கோடிக்கணக்கான அளவு செலவழித்து, அதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய குழந்தைகளினுடைய பேர குழந்தைகளினுடைய அந்த இராணுவ வீரர்களுடைய இன்னுயிரை அனுப்புகின்றார்கள். அங்கே வார்முனைக்கு போர் ஃப்ரண்ட்டுக்கு அனுப்புகிறாகும் பொழுது அதை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய குரோனிகளுடைய லாபத்திற்காக செய்யக்கூடிய இந்த ட்ரம்ப் என்பது இங்கே இன்று பல்வேறு ஊடகங்களின் வெளிச்சத்தில் நமக்கு அம்பலமாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கியிருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ட்ரம்ப் எப்பெல்லாம் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுக்குறாரோ, ட்ரம்ப்புடைய பழக்கம் எப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே பழு துவக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே முடியெல்லாம் வாரி எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தை உளறி கொட்டி விட்டுட்டு அந்த விஷயம் காலையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா உலகம் முழுவதும் ஒரு ஹெட்லைன்ஸாக மாறுகிறது. அந்த ஹெட்லைன்ஸை ட்ரம்ப் தேடுகிறாரா என்று நீங்கள் பார்த்தீர்களா? கிடையாது. ஐயா சொன்னபடி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொலிட்டிஷியனை விட ஒரு பிஸ்னஸ்மேன். அப்போது எப்பெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இது போன்ற ஸ்டேட்மெண்ட்கள் வருகிறதோ அந்த தேதி நீங்கள் பார்த்தீர்கள்னா வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது சனிக்கிழமை இல்லை, பிஸ்னஸ்மேன் நீங்கள் சொல்கிறத விட வியாபாரி 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 வியாபாரி. ஸோ 2024ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் லிபரேஷன் டே என்று ஒன்றை அறிவிக்கிறார். பல எதிர்ப்புகள் வந்தால் கூட அவர் அறிவித்த தேதியை நீங்கள் பார்த்தீர்களா? வெள்ளிக்கிழமை என்று. வெள்ளிக்கிழமை இரவு பங்குச்சந்தை முடிவடைந்ததற்கு பின்பு. அப்போது அந்த இடத்துல எந்த விதமான விஷயம் நடக்காது, எந்த எஜிடேஷன் நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, திங்கக்கிழமை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி விட்டுருவார். பங்குச்சந்தையில் எந்த பிரச்சனையும் வராது. இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த February 28ஆம் தேதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய அந்த தாக்குதல், ஈரான் மீது நடத்திய அந்த தாக்குதலை நீங்கள் பார்த்தீர்களா? வெள்ளிக்கிழமை அன்று பங்குச்சந்தை முடிந்ததற்கு பின்பு அந்த தாக்குதல் நடக்கிறது. அதே போன்று நீங்கள் பாருங்கள், சனிக்கிழமை 2 நாட்களுக்கான அந்த மிரட்டலை கொடுத்தார் 48 மணி நேரத்திற்குள்ள.
ஒட்டுமொத்த உலகமே பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை முடிவதற்கு முன்பு திங்கட்கிழமை பிறக்க போகிறது, அடுத்த 2-3 மணி நேரத்தில் பங்குச்சந்தை திறக்க போகுது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் நோஸ் ஹவு டு மேனிப்புலேட் த ஸ்டாக் மார்க்கெட். திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், அடுத்த 5 நாட்களுக்கு இந்த சீஸ்ஃபயரை நாங்கள் அறிவிக்கிறோம். சீஸ்ஃபயர் என்கிற இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே பங்குச்சந்தை மறுபடியும் மேலே ஏறும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அந்த அடுத்த 5 நாட்களுக்கு இந்த பங்குச்சந்தை ஏறிக்கொண்டு தான் இருக்கும், இல்லை ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும், அது வேறு விஷயம். பட் நீங்கள் ஒவ்வொன்றாக தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா, டொனால்ட் ட்ரம்ப் எப்பெல்லாம் இது போன்ற பெரிய செய்திகளை கொடுக்குறாரோ அப்போ எல்லாமே பங்குச்சந்தை மூடியதற்கு பின்பு அல்ல பங்குச்சந்தை திறப்பதற்கு முன்பு தான் கூறுகிறார். அப்போது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் வெனிசுலாவுடைய பிரசிடெண்ட்டை கடத்தி சென்றார்கள், அதுவும் ஒரு சனிக்கிழமை தான். இது போன்ற பல்வேறு விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்துல இது ஒரு ஆங்கிளாக இருந்தால் கூட அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய லாஸ் கடந்த 25-26 நாட்களாக நடந்திருப்பதை ஒட்டுமொத்த உலகமே பார்த்திருக்கிறது. முக்கியமாக F-35, F-15 அவர்களுடைய சூப்பர்சோனிக் ரெடார்ஸ் எல்லாம் இருந்தது, அது எல்லாமே ஈரான் அதை தாக்கியிருக்கிறது. இப்போ இது எல்லாம் இன்னொரு காரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா, டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எதற்காக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கும்போது, அவர்களுக்கு எப்படியாவது ஒரு எக்ஸிட் ரூட் தேவை ஒன்று, இல்லை அவர்களுக்கு அவகாசம் தேவை. இந்த 5 நாட்களுக்குள் டொனால்ட் ட்ரம்ப் செய்த இன்னொரு அட்டூழியத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு பக்கம் சீஸ்ஃபயர் அறிவிக்கிறார், இன்னொரு பக்கம் 5000 அமெரிக்க இராணுவ படை வீரர்களை ஈரானில் இறக்குவதற்கான ஒரு பிளானை போட்டிருக்கிறார்கள். கப்பல் படை, அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா USS அப்ராஹாம் லிங்கனாக இருக்கட்டும், அல்ல மற்ற போர்க்கப்பல்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ ஈரான்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மறுபடியும் அவர்களை ஈரானை நோக்கி படையெடுக்க சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அடுத்த 5 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஐயா, இந்த மூவ்ஸ்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இஸ் தட் அ டைம் பையிங் டாக்டிக்? இல்லை, அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையிலேயே இந்த போர் இன்னொரு முக்கியமான காரணம் இஸ்ரேலினுடைய அந்த அழுத்தத்தினால் ஒன்று, இன்னொன்று வந்து எப்ஸ்டீன் ஃபைனிலிருந்து தம்முடைய பேர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இதுவும் ஒரு அடிப்படையான ஒரு காரணம். அதையும் நம்ம முக்கியமாக மறந்துவிடக்கூடாது. எனவே 2-3 காரணங்கள் முக்கியமாக இருக்கிறது. ஒரு பக்கத்தில் போரை தொடங்கியாச்சு, எப்ஸ்டீன் ஃபைலுக்காக 1000 தடவை சிறு குழந்தைகளை, சிறு பெண்களை, நீ பார்த்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வருதுங்க. இன்றைக்கி ஒரு பெண் வந்து FBI கூப்பிட்டு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்ஸ்டீனுடைய பங்களாவில் இது போல நடந்திருக்குன்னு அந்த அம்மா கூப்பிட்டுருக்காங்க. FBI ஃபோனை வச்சுட்டான், ஒன்றுமே கண்டுக்கிடலை. இன்றைக்கு மீண்டும் 35 ஆண்டுகளுக்கு பின்னால் FBI மேலே $100 மில்லியன் அந்த அம்மையார் இன்னைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இதில் ட்ரம்ப் இன்வால்வ் ஆகியிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட அவர் இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, நான் கீழே, அதாவது கீழே போனால், இஃப் ஐ கோ டவுன், நான் வந்து இதனால் அழிக்கப்பட்டால் எல்லாரையும் கீழே கொண்டு சென்று விடுவேன் என்று அனைவரையும் விரட்டக்கூடிய ஒரு விஷயத்தையும் வைத்திருக்கிறார். இது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து நீங்கள் சொல்வது போல இந்த பங்கு சந்தையில், சரி போருக்கு வந்தாச்சு, பங்கு சந்தையில் நமக்கு வந்து பல்வேறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிப்பது என்பது ஒரு புறம். அப்புறம் இன்றைக்கு அந்த 5 நாள் அந்த டைம் கேப்பு வந்து அவங்களுக்கு ப்ரீத்திங் டைம் அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை பல்வேறு ஊடகவியலாளர்கள், போர் ஆய்வு நிபுணர்கள், நியாயமாக இருக்கவங்க சொல்கிறாங்க. அவன் பொய் சொல்கிறாரு, அந்த ஆள் மிக பொய் சொல்கிறாரு. 5000 பேரை நீங்கள் சொன்னது போல் அந்த வீரர்களை கொண்டு வருவதற்கான நேரம் ஒன்று, இன்னொன்று வந்து பங்கு சந்தையில் முடிந்தவரை கோளாறுகளை ஏற்படுத்தி தன்னுடைய ஆட்களை எல்லாம் பணம் திரட்டி அங்கே போடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு புறத்தையும் பார்க்கணும். இதில் தான் எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு செய்தியும் வந்து கொண்டிருக்கு. அதாவது வளைகுடா பகுதிகளிலிருந்து, ஈராக்கில் இருந்து, அதாவது தன்னுடைய இராணுவ வீரர்களை துண்டை காணோம் துணியை காணோம் என்று சொல்லி ஓடிக்கொண்டு வரக்கூடிய நிலையும் நாம் பார்க்கிறோம்.
எப்படி வந்து வியட்நாமிலிருந்து வந்து கடைசி வீரனும் ஹெலிகாப்டரில் ஏற்றி அனுப்பப்பட்டானோ, உடனடியாக ஓடி வந்தானோ, அதுபோல இன்றைய நிலைமையை ஈராக்கில் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஈராக்கியுடைய ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு படைகள் இன்று அங்கே கேப்சர் பண்ணி கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒன்று. நான் ஏற்கனவே பார்த்தது போல எதிர்விளைவுகள், அதாவது இந்த போரில் வந்து சாதக பாதக அம்சங்களை பார்த்தால் இன்றைக்கு பாதக அம்சங்கள் அமெரிக்கா வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ராகுல், ரைட். இந்த இடத்துல என்னுடைய இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, ரஷ்யன் டிஃபென்ஸ் வெளிவிட்ட அந்த தகவல், அதாவது ஆஸ்திரேலியாவிலேருந்து வாஷிங்டன் டிசி வரை, இங்கிலாந்துலேருந்து பல மிக முக்கியமான நகரம் இன்க்ளூடிங் ஃப்ரான்ஸ், அப்போது அந்த நாட்டோ நாடுகள் எல்லாமே, மிடில் ஈஸ்ட்டை நீங்கள் விட்டுருங்க, மிடில் ஈஸ்ட் எல்லாமே இவர்களுடைய ரெடாரில் தான் இருக்குது. பட் 7,000 8,000 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய நகரங்களும் இவர்களுடைய ரெடாரில் இருப்பதாக ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் வெளிவிட்ட அந்த தகவலை எவ்வளோ சீரியஸாக நாம் பார்க்க வேண்டும். டோன்ட் பிலீவ் தட் இட் இஸ் அ பிளஃப். ஏன்னா வெஸ்டர்ன் மீடியா தொடர்ந்து ஈரானை இவர்கள் சும்மா போய் பேசிகிட்டு இருக்காங்க, உருட்டி விடுறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ரஷ்யா said don't think that it is bluff. They have these kind of missiles. இது எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இது பற்றி நான் வந்து ஒரு முரண்பட்ட தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல என்னன்னு சொன்னால், ஈரான் டீகோ கார்ஷியாவில் நாங்கள் தாக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டீகோ கார்ஷியாவில் வந்து 2 ராக்கெட் போச்சு அப்படின்னு கேட்டால் வந்து ஏவுகணைகள் போச்சுன்னா, அதாவது இஸ்ரேலுடைய சப்மரீனில் இருந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறது. அதில் ஒரு பகுதி அதாவது கன்ஃபர்ம்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களிடம் அமெரிக்காவில் இல்லாத ஏவுகணைகள், யாரிடமும் தெரியாத பலவான ஏவுகணைகள், வல்லமை பொருந்திய ஏவுகணைகள் இருக்கின்றன என்பது உண்மை. அது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்டு. ஆனால் 8000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு நெதன்யாஹூ இதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பாவில் உள்ள அனைத்து நகரங்களையும் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இன்றைக்கி ஈரானிடம் இருக்கின்றன. எனவே உலக தலைவர்களே, ஐரோப்பிய தலைவர்களே, எங்களுக்கு வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது. எதையும் நாம் புறம் தள்ளிவிட கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஆமாம், கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அப்படின்னு சொன்னால் இவங்க ஈரான் வந்து எங்களிடம் அப்படி இல்லை என்று மறுக்கிறது. அதாவது இது இருக்குன்னு மறுக்கலை, டீகோ கார்ஷியா மேலே அனுப்புனதை மறுக்கிறது. அப்போ இந்த தகவல் வந்து ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் கொடுத்த தகவலில் இந்த 2வது பகுதியாக 8000 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது என்பது அங்கே ஒரு அதை பற்றி முரண்பட்ட தகவல் இருக்கின்றன. அதுக்கு எட் டு பி கன்ஃபார்ம்டு. ஏன்னா அப்படி இருப்பது உண்மை என்று சொன்னால் அமெரிக்காக்காரங்க இது வரைக்கும் நடுநடுங்கி போயிருப்பாங்க. ஏன் இங்கே நம்மளாலே நடுங்கியிருப்பாப்புல, இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அதில் எனக்கு கொஞ்சம் ஐ எம் ஹேவிங் மை ஓன் டவுட், இட் இஸ் எட் டு பி கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறதா நான் வந்து பார்க்கக்கூடிய செய்திகளாக இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஈரான், அமெரிக்கா, இஸ்ராயல் போரை பற்றின ஏராளமான தகவலை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். 5 நாட்கள் இந்த வெள்ளிக்கிழமை முடிய போகிறது. வெள்ளிக்கிழமைக்கு பின் டொனால்ட் ட்ரம்ப்போடைய நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது, ஈரானுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கிறது. பிகாஸ் ஈரான் இஸ் கிளியர், அப்சல்யூட்லி கிளியர். எங்களுடைய நாட்டுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை நீங்கள் சரி பார்க்கணும். எல்லா நாடுகளையுமே கூட்டு வந்து எல்லா நாடுகளுமே கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நாங்கள் இதற்கு செவி சாய்ப்போம் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, அவர்கள் மீது போடப்பட்ட சாங்ஷன்ஸ்களையும் நீக்க வேண்டும். ஒவ்வொன்றாக அமெரிக்கா நீக்க தொடங்கி இருக்கிறது. பட் இருக்கக்கூடிய எல்லா சாங்ஷனுமே நீக்கணும். இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருவோம், இல்லைன்னா நாங்கள் போரிட்டு கொண்டே இருப்போம் என்று அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இது போன்ற செய்திகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து வருகிறோம். இதை பகிர்ந்தால் பல நபர்களுக்கு போய் சேரும். ஐயாவுடைய தனி சேனலும் இருக்குது, டெமோக்ராட்டிக் தமிழன் என்கிற பெயரில். அவர் போடக்கூடிய காணொலிகளை நீங்கள் நேரடியாக அங்கேயோ போய் பார்க்கலாம். அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதில் வரக்கூடிய வீடியோக்களையும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அவரையும் நீங்கள் அந்த சேனலையும் நீங்கள் ஊக்கப்படுத்தலாம். ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற சின்ன சின்ன ஊடகங்கள் தான் உங்களுக்கு உங்களுடைய டெமோக்ரஸியை காப்பாற்றக்கூடிய வேலை பார்க்கும். ஐயாவுடைய சேனலுடைய பேரே டெமோக்ராட்டிக் தமிழன். ஸோ யூ ஷுட் சப்போர்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் சேனல்ஸ்.
இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்கள் தெரிவிக்கலாம். லைக் போடுவதை மறந்துடாதீர்கள். கீழே கமெண்ட் எழுதுவதை மறந்துடாதீர்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.